நல்லா இருக்கு சார், ஒரு தடவை பார்க்கலாம். சிம்பு நல்லா நடிச்சிருக்காரு. ஓப்பனா சொல்லலாம், கமலஹாசனை விட சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு சீன் நல்லா இருக்கு. சிம்புவும் அவரும் போடுற சீன் ஃபைட்டு நல்லா இருக்கும். அதான் வராது சார், அவரு அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிப்பெல்லாம் இல்லை. ஓப்பனா சொல்லலாம், விக்ரம் அளவுக்கு கூட அவர் நடிப்பு இந்த அளவுக்கு அந்த படத்தில் பண்ணல. சுமாராக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பார்க்கலாம். இசையெல்லாம் வந்து பிரமாதமெல்லாம் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா இப்போ அவரே தான் சொன்னேன், ரகுமான் இசை வந்து ரகுமானுக்கு மூலம் முகி போச்சு. அவ்வளோதான், வளர்ந்துட்டாரு சார். வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இசை பொண்ணுன்னு தெரில. மணிரத்னம் மூலம் முகி போச்சு. மணிரத்னம் சும்மா வந்து அந்த நேம் பேனர் தான் பில்டப் பண்ணிருக்காங்க கண்டி, மற்றபடி அந்த அளவுலாம் இல்லை. படம் செக்கச்சி வந்து பார்த்தீங்களா படம்? அது மாதிரி தான். எவனுமே நல்லவன் இல்லை, எல்லாருமே கெட்டவங்க தான் காட்டுறாங்க. எல்லாருமே அழியிற மாதிரி தான் காட்டுவாங்க. சில பேர் வந்து கதையே இல்லைன்றாங்க. உங்களுக்கு கதை இல்லை அதான் சொன்னேன் சார், கதையெல்லாம் இல்லை. சும்மா உள்டா இது பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒரு சீன் மட்டும் நல்லா இருக்குது. கமலஹாசன் 1994 வந்து கொஞ்சம் மீசை இல்லாமல் வரும்போது அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அழகாக காட்டிக்காங்க கமலஹாசன். அதான் என்ன கேட்டிங்கன்னா, கமலஹாசன் வேற யாராவது டேரக்டர் நடிச்சிருக்கலாம், மணிரத்னம் டேரக்டர் நடிச்சிக்கூடாது. பொன்னியின் செல்வனையே நிறைய எவ்வளவு ஏகப்பட்ட சொதப்புல பண்ணியிருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. உண்மையான அந்த பொன்னியின் செல்வன் பாகத்தை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த அளவுக்கு சொதப்பிருக்கான்னு தெரியும். அதுலயே சொதப்பிக்கிறதோட தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் அந்த அளவுக்கு போச்சா பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் போலயே. அதுலயே தெரிஞ்சிருக்கோம் மூலம் முங்கி போச்சு மணிரத்னம். இதுல வந்து திரிஷாவே என்னத்துக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? திரிஷாவே வேஸ்ட் சார். திரிஷா வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்டுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் போய் இது ஒரு கிளப் டான்ஸில் போய் வித்துடுறாங்க. அவரை வந்து அவங்க திரிஷாவை வந்து பார்த்து அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வருவார் கமலஹாசன் கூப்பிட்டு வர்றாரு. அவளை செட்டப் பண்ணி வச்சுக்கிறாரு கமலஹாசன். அபிராமி தான் ஜோடி, அவளை வச்சுக்கிறாரு. அவளை ஜோடி முடிஞ்சு போச்சுங்க. சிம்பு வளர்க்குறாரு. ஆனால் சிம்பு வந்து திரிஷா வரையணும்னு நினச்சி அவளை அறையிறாரு. கமலஹாசன் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு திரிஷா வந்து அவள் செட் பண்ணிக்கிறாரு. இது நான் கிடக்கிறதால அது இங்கே சொல்லுங்க. அப்பங்காரம் போனதை ஏன்னா வந்து பையங்காரம் போவானா, இது மாதிரி கேடு கிடச்சிங்களா? அது கேட்டால் டெல்லியில் வந்து அப்பனும் இவன் போடுவான், அண்ணங்காரன் இவன் போடுவான், தங்கச்சிக்காரன் இவன் போடுவான்னு சொல்லி ஒரு கேடு கருத்தமாக கதையை காட்டுறாங்க. ஜனங்க ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. இது என்னோட கருத்து, இது மற்றவங்க எதுவும் தெரியாது. படம் வந்து கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே டிக்கெட் வந்து இன்றைக்கே வந்து இருந்திருக்கு டிக்கெட். கமலஹாசன் படம் ஆஹா ஓன்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கு 3 பேனர் இருக்குது. கமலஹாசன் இருக்காரு, சிம்பு இருக்காரு, ரகுமான் இருக்காரு, மணிரத்னம் இருக்காரு. அதில் சிம்பு விட்டுருங்க, 3 பேருமே மூலம் மகி போச்சு. படம் மொக்க படங்க, செம மொக்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் படத்தை நீங்கள் பார்க்க முடியாது லைஃப் டைம்லேயே வந்து 2 அறிவுஜீவிகள் முட்டாள்தனமாக எடுத்த படம் தான் தக் லைஃப். மணிரத்னம் அறிவுஜீவின்னு நினச்சி நிறைய காப்பி பண்ணி எடுப்பார். இது காப்பி பண்ணதையும் ஒழுங்காக எடுக்கலை. ஏன்னா வந்து செக்கச்சிவந்த வானமும் நாயகனும் கலந்து ஒரு மொக்கையான படம். அது பக்கா மொக்க. நீங்கள் தியேட்டரில் உட்காரவே முடியாது. கமலஹாசன் வந்து முட்டாள்தனமாக நடித்த படம். நல்ல வேளை கர்நாடகா மக்கள் தப்பிச்சிட்டாங்க இந்த படத்துலேருந்து. அவ்வளோ மோசமான படம், ஹேர் மாதிரி எடுத்துருக்காங்க அந்த படம். ஏன்னா அவ்வளோ மோசம். ஒரு கேரட்டு பயலுடைய சின்ன வீட்டையும் கேரட்டு பயலுடைய மனைவியும் வச்சு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஓட்டிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து குப்பத்தனமாக எடுத்திருக்காரு இந்த மணிரத்னம். இந்த சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கையிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்கிற மணிரத்னம் அவ்வளோ கேவலமாக எடுத்துருக்குற. அப்படி மணிரத்னத்துக்கு மூளை மக்கி போச்சுன்னா வேற ஏதாச்சும் கதை எடுத்து பண்ணியிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒஸ்டான, என்ன வார்த்தை திட்டுறதுன்னு தெரியல. வயசாயிடுச்சுன்னா ஓரமாக உட்கார சொல்லுங்க மணிரத்னத்தை. எதுக்கு இந்த மாதிரி குப்பை படத்தெல்லாம் எடுத்து சாவடிக்கிறாங்க? இந்த 2 கேரட்டு பயல்களையும் ரிட்டையர் ஆகி போக சொல்லுங்க. இந்த கமலஹாசனையும் இவன் இந்தியன் 2 மொக்க, இதுவும் மொக்க. ஏதோ விக்ரம்னு ஒரு படம் ஓடிச்சு, ஏதோ லோகேஷ் கனகராஜன் ஒருத்தரால. இந்த 2 கேரட்டு பையன் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்கார சொல்லணும். அவ்வளோ மோசமான மயிர் மாதிரி எடுத்துருக்காங்க படம், அப்படிதான் சொல்லணும். கதை எங்கள் பணமே கிடையாதுங்க. அது த்ரிஷா வந்து சின்ன வீடாக வச்சிருக்கானுங்க. இவனுக்கு எதை வச்சு ஓட்டுறதுக்காக த்ரிஷாவை போட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் அபிராமி, அதுவும் வந்து ஒரு மொக்க. படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் அதோட குப்பை படத்தில் நம்பர் 1 குப்பை படம் இந்த படம் தாங்க. இந்த மாதிரி ஒரு குப்பை படம் லைஃப்லேயே வராது. இந்தியன் 2 குப்பை படம் அது. இந்தியன் 2 குப்பை, அதோட பெரிய குப்பை. ஸோ எனக்கு தெரிஞ்சது ரிட்டையர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய, வீட்டில் உட்கார வேண்டிய 2 பேர் யாருன்னா கமலஹாசனும் மணிரத்னம் தான். அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. அறிவில்லாமல் முட்டாள்தனமாக ஒஸ்ட்டாக எடுத்திருக்க படம். கர்நாடகாவில் இருக்க மக்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. பரவாயில்ல ஏங்க, ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தில் வந்து ஒரு உங்க மனசை புண்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அருகதை இல்லாத ஒரு தலைவன், முட்டாள்தனமான தலைவன் கமலஹாசன் முட்டாள்தனமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒஸ்ட் வெரி ஒஸ்ட் ஃபிலிம்.
சிம்புலா என்னங்க முடி வளர்த்துக்கிட்டு சும்மா அங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருக்காருங்க. சிம்புலாம் ஒரு நடிகனாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சிம்பு ஒன்றும் பெருசா இல்லைங்க, ஆக்டிங் வைஸ் ஓகே தான். கலரான பதார்த்தங்கள் இலையில வச்சாலும் டேஸ்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும்? மொக்கையான அருவருப்பான ஒரு படங்க, ஃபர்ஸ்டான படங்க. இதோட ஒன்று